ஒருவேளை அந்த தாய்க்கோ அந்த குழந்தைக்கோ ஏதாவது உயிராபத்து ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக இன்று அமைதியாக இருக்கின்ற பலர் வரிசையில் வந்திருப்பார்கள். விமல் வீரவன்ச, உதய கமன் பில் எல்லாம் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகத்தான் வேலையாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. தாயையும் பிள்ளையையும் குழந்தையையும் இருவரையுமே டாக்டர் ஷாஃபி அவருடைய அதீத திறமையால் காப்பாற்றி இருக்கின்றார். செகண்ட் கணக்கிலே செய்த வேலை. அவர் யோசிக்கவில்லை இது சிங்கள தாய், இப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்கவில்லை. ஒரு தாய், அவசரமான நிலை, உடல் மோசமாய் கொண்டிருக்கின்றது, நிலைமை கவலைக்கிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது, தாயின் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது, என்ன செய்தால் இதை காப்பாற்ற முடியும், இருவரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நோக்கத்திலே, நல்ல நோக்கத்திலே இருவரையும் காப்பாற்றி இருக்கின்றார் டாக்டர் ஷாஃபி. ஹெட்ஸ் ஆஃப் டாக்டர் ஷாஃபி, ஹெட்ஸ் ஆஃப். நிச்சயமாக எவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. ஒரு மகாநாயக தேரர் ஒருவர் கூட சொல்லியிருந்தார், டாக்டர் ஷாஃபியை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட மகாநாயக தேரர் ஒருவரும் இருக்கின்றார். அப்போது இப்படியெல்லாம் சொன்னார்கள். அன்று அழுது கொண்டு டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக முறைப்பாடு செய்த தாய்மார் அழுது கொண்டு அவரிடம் மீண்டும் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள். ஐயோ, நாங்கள் ஏதோ ஒரு நிலையில் இப்படி குற்றம் சுமத்தி விட்டோம், குற்றச்சாட்டுக்களை செய்துவிட்டோம், எங்களை செய்து வைத்து விட்டார்கள், நாங்கள் பயத்தில் இப்படி செய்தோம் என்று தாய்மார் அழுது புலம்பி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு சூழலை உருவாக்கினார்கள் என்று பாருங்கள். அந்த காலத்திலே, அந்த நாட்களில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தலைகீழாக பிரட்டி போட்டார்கள் இந்த இனவாத அரசியல்வாதிகள். ஆனால் டாக்டர் ஷாஃபி அநியாயமாக சிறைக்கு சென்றார், பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார், சம்பந்தமே இல்லை, நன்றாக அவருடைய வைத்திய சேவையை செய்து வந்தவர். இறுதியில் தீவிரவாதிகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கின்றது, அநியாயமாக மோசடி செய்து சொத்து சேர்த்திருக்கின்றார், தீவிரவாதிகளுடன் தொடர்பை பேணி இருக்கின்றார் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை இல்லாமல் செய்யும் நோக்கிலே தான் அன்றைய அரசியல்வாதிகள் செயற்பட்டார்கள். யாருக்காக? அந்த ராஜபக்ச தரப்பினரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்படியெல்லாம் அநியாயங்களை செய்தார்கள். இனங்களுக்கு, ஒரு இனத்துக்கு இனம் முரண்பாட்டை தோற்றுவித்து அடித்துக்கொண்டு சாகட்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே தான் இவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அமைந்தது. நாங்கள் ஆரம்பத்திலே கேட்டோம், வாய்ஸ் கட்ஸ் எல்லாம் பார்த்தீர்கள் தானே? அத்துரலிய ரத்தன தேரர், என் ஞானசார தேரருடைய கட்ஸ் கூட இருக்கின்றது, அதெல்லாம் பிளே செய்து நேரம் கடத்த தேவையில்லை. எப்படி பேசினார்கள் என்று உங்களுக்கே தெரியும் தானே. அந்த காலத்திலே அன்று செய்திகள் பார்த்தவர்களுக்கு புரியும்.